தங்கவயல் வரலாற்றில் ஒரு காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தால் குடியரசுக் கட்சிக்கு ஆபத்து, குடியரசுக் கட்சியாக இருந்தால் அதிமுக ஆபத்து, காங்கிரசுக்கு மோதல், இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் குடும்பங்களில் வீடுகளில் பயத்தை ஏற்படுத்திய காலகட்டம் இருந்தது. அதெல்லாம் மறைந்து அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து நாங்கள் எல்லாம் இந்த ஊரை காப்பாற்ற வேண்டும் என்று கட்சி பாகுபாடு இல்லாமல் சேவ் கேஜிஎஃப் என்ற ஒரே நோக்கத்தோடு கேஜிஎஃப் சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பை தொடங்கி இன்றைக்கு பாசமிகு சகோதரர் ஜோதி பாசு தலைமையில் இந்த இயக்கம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 48வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம். மரியாதைக்குரிய தாடி அன்பழகன் அவர்கள் மலை அணிவிக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்கவே, வழக்கறிஞர் ஜோதி பாசு வாழ்கவே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதுக்காக சாருக்காக வந்துக்கிறோம். பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் நாளைய எதிர்காலத்தை எண்ணி இன்று மலர் மாலை சூடி வாழ்த்து தெரிவிக்கின்றனர். தங்கவயலின் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பை உருவாக்கி இன்று 48ஆம் ஆண்டு பிறந்த தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற தங்கவயலின் பாதுகாவலர் ஜோதி பாசு ஐயா அவர்களை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் செயல் தலைவர் ஆர்கே பவுண்டேஷனுடைய தலைவர் மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா வாரிசுகள் பாசறைகள் இங்கே அவர்களுக்கு மாலையும் கேக்கையும் வெட்டி பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஜனதாதளுடைய தாலுகா தலைவர், இந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய நகராட்சியுடைய முன்னாள் தலைவர் தயானந்தா அவர்கள். ஜோதி பாசு இமயம், அந்த இமயத்தை நாமெல்லாம் வாழ்த்துக்கிறோம் என்று சொன்னால் இமயத்தின் உச்சியில இருந்து நாம் அவரை வாழ்த்துகிறோன்றது அர்த்தம். ஜோதி பாசுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம். மாரிக்குப்பம் பகுதியில் இருந்து தான் எம்எல்ஏக்கள்லாம் உருவானாங்க. கேஎஸ் வாசன், எம்சி நரசிம்ம, எஸ் ராஜகோபால், எஸ்ஆர் சண்முகம், இவங்கெல்லாம் மாரிக்குப்பம் பகுதியில் தான் உருவானவங்க. அதே மாரிக்குப்பத்தில் பிறந்தவர் தான் ஜோதி பாசு. அவரும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அவரும் வருவார் அந்த பதவிக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மாரிக்குப்பத்தில் தான் எம்எல்ஏங்க. அந்த வகையில் மாரிக்குப்பத்தை சார்ந்தவர் தான் ஜோதி பாசு. அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்பி ஜோதி பாசு அந்த ஜோதி பாசு போல பெருமையோடும் திறமையோடும் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் எதிர்கால மக்களின் நம்பிக்கையாகவும் அவர் உயர்வார் வாழ்வார் என்று சொல்லி அவரை வாழ்த்துகிறேன். தங்கவயல் செங்கோடி மைந்தனே, தரணி போற்றும் தலைவனே, நீ வாழ்க வாழ்க. வரக்காடு மன்றத்திலும் நீ வாக்காளர் இதயத்திலும் நீ. தங்கவயல் உரிமையை காக்க உன் கையெழுத்து இயக்கம், உன் துணிச்சலால் பல பேர் தோண்டு போய் உள்ளனர். தங்கவயல் சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும். தந்தையார் தான் எங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர். இங்கே தங்கவயலில் போராட்டங்கள், தொழிற்சங்க போராட்டங்களுக்கு முன்னிலை வகித்தவர். இன்ன வரைக்கும் என்றைக்குமே காலத்தால் அழியாத ஒரு பெயர் பெற்ற ஒரு மனிதர் ராமசாமின்னு சொன்னாக்கா தங்கவயல் முழுக்க தெரியும். தொழிற்சங்கத்தை சார்ந்த ஒரு தொழிலாளிக்கும் தெரியும். இன்னைக்கு தந்தை வழியில் சிறிய வயது முதல் அவருடைய பாதையை தேர்ந்தெடுத்து இவருடைய மார்க்கம் சிபிஐயாக இருந்தாலும் கூட தந்தையினுடைய லட்சிய வழியில் மக்கள் சேவையில் தன்னுடைய இன்னி வரைக்கும் கூட இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய தங்கவயலை காப்பாற்றுவோன்ற ஒரு சேவ் கேஜிஎஃப்ன்ற ஒரு இதுலையும் முன்னிலை வகித்து அவருடைய தலைமையில் மைன்ஸ் மட்டும் இல்லை, டிசிஎல் தொழிலாளர்களுடைய போராட்டத்தையும் அவர்களுடைய போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்கிறதுக்காக முழுவதும் எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காம சேவை செய்யக்கூடிய மனிதர். அவரை போலவே தந்தையை போல நீண்ட காலம் இவர் வாழ்ந்து 100 வருஷம் வாழ்ந்து தங்கவயல் மக்களுக்கு இவரால் தொழிலாளர் வர்க்கம் மட்டும் இல்லாமல் இந்த இனத்துக்குரிய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து நிற்கிற மாதிரி என்றைக்கும் அவர் நீடூழி வாழ்ந்து இந்த மக்களுக்கு ஒரு விழிவெளியாக திகழ்வார் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்த பிறந்த நாளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கோலார் தங்கவயலில் எந்த ஒரு தலைவரும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்து சொல்கிறதுக்காக கூடிய எந்த தலைவரும் இல்லை.
இன்னைக்கு இந்த இளைய தலைவர் நீடோடி வாழணும், பல்லாண்டு வாழணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி பல பிரச்சனைகளை முன்னிருந்து வழிநடத்தணும்னு சொல்லிட்டு எங்களுடைய 10வது சிஏ பிளாக் சார்பாக 10வது சார்பாக அவருக்கு நாங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு இறைவன் நல்ல ஆயுளையும் ஆசியம் கொடுத்து இந்த சமுதாய பணியை ஆற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அண்ணல் அம்பேத்கர் கூறியது போல நாம் ஆடுகள் அல்ல கோவில்களிலே பலியிடுவதற்கு நாம் சிங்கங்களாக இந்த சமுதாயத்திலே வாழ வேண்டும் என்று, அப்படி இந்த சமுதாயத்திலே இளைய தலைமுறைக்கு ஒரு சிங்கமாக இருந்து இந்த கோலார் தங்கமலை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தருவாயில கேட்டுக்கொண்டு நான் அவருக்கு இந்த பொன்னாடையை போற்றுகிறேன். பாபு அவர்களும் அன்பு அவர்களும் மலர் மாலை அணிவித்தார். இளைஞர் சமுதாயத்தின் எழுச்சி நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஆனந்த் அவர்கள் நமது தங்கவயலின் தளபதி ஜோதிபாஸ் அவர்களை வாழ்த்தி சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கிறார். தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா சு கலையரசன் அவர்கள் தலைமையில் புரட்சி வீரன் அன்பு சகோதரர் ஜோதிபாசு அவர்களின் 48வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தையும் நாளைய எதிர்காலத்தை நிலைநிறுத்தக்கூடிய சக்தியையும் பாராட்டி இன்று சால்வை அணிவிக்கப்பட்டது. ஊருக்கே ராஜாவானாலும் வீட்டுக்கு பிள்ளை. இந்த பாசமிகு குடும்பத்தில் தாய், சகோதரிகள், பிள்ளைகள் அனைவரும் இணைந்து அவருக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை, ஆசீர்வாதத்தை வழங்குகின்றனர். இந்த அமைப்பின் ஆலோசகர் ஒருவரான ரமேஷ் குமார் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிக்கிறார். பிறந்த நாளை இந்த 48வது ஆண்டுதான் நாங்கள் அனுசரிக்கிறோம் என்பதை முறையாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பிறந்த நாளிலே யாருக்காவது எங்களுக்கு பிறந்த நாள் என்று இந்த முகநூல் வந்த பிறகு அது காட்டி கொடுத்தது. அதை அறிந்து யாராவது வந்து எங்களுடைய கட்சி தோழர்கள் எங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அலுவலகத்திலே சென்று விடுவார்கள். இந்த பிறந்த நாள் என்று சொன்னால் என்னை பெற்று ஆளாக்கி உருவாக்கி சமூக பணியிலே இன்றைக்கு நிற்க வைத்து அனைவராலும் இன்றைக்கு பேச வைத்தார் என்று சொன்னால், என் கடவுளுக்கும் மேலே ஒருவர் என்று சொன்னால் அது என் தந்தை தோழர் ராமசாமி அவர்களினுடைய காலிலே விழுந்து, என் தாயினுடைய காலிலே விழுந்து அந்த பிறந்த நாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம். இன்றைக்கு இந்த பிறந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது என்று சொன்னால் இதற்கு முழு காரணம் தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி தான் என்று சொல்ல வேண்டும். இந்த தோழர்கள் கட்டாயமாக இந்த நிகழ்ச்சியை உங்கள் வீட்டிற்கு நாங்கள் வருவோம் என்று சொன்ன காரணத்தால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதை அறிந்து இன்று தங்கவயல் பூராவும் பல்வேறு தோழர்கள், இன்றைக்கு என்னுடைய வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கு இங்கே வாழ்த்து தெரிவித்தார்கள். இந்த பொன்னாளிலே நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நானும் என் தந்தையும்
நண்பர்களைப் போல இந்த ஊரினுடைய அரசியல் சூழ்நிலைகளையும் இன்று நடத்துகின்ற எல்லா பிரச்சனைகளையும் உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு பழக்கம் உண்டு. அப்படி நான் பேசுகின்ற போது இன்றைக்கு ஒரு காலத்திலே நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று செயல்பட்ட பிறகு கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு எதிரியாக பார்க்கப்பட்டேன். ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் என் தந்தையிடம் நான் பேசுகின்ற போது அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு எல்லா திறமையும் இருக்கிறது, ஒரு நாள் தங்க வயலை சார்ந்தவர்கள் உன்னோடு அணிதிரண்டு வருவார்களே, ஆனால் அன்று இந்த உன்னுடைய திறமை, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய செயல் இந்த மண்ணிலே வெளிப்படும் என்ற வார்த்தையை அவர் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் மூலமாக இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது என்பதை நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அனைத்து தோழர்களும் இன்றைக்கு என் வீட்டிற்கு வந்து இன்றைக்கு என் குடும்பத்தாருக்கு கூட நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எங்களுடைய அரசியல் என்ன, என் மகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், யாரோடு இருக்கிறார்கள் என்பதை என் குடும்பத்திற்கு கூட தெரியாது. ஆனால் இன்றைக்கு தான் இவ்வளவு பேர் தன் மகனோடு இருக்கிறார்களா என்பதை அவர்கள் அறிந்த ஒரு நிகழ்வு கூட இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்த பிறந்த நாளில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது, தங்க வயலுக்கு மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலைகள் இருக்கிறது. தங்க சுரங்கத்திற்கு இன்றைக்கு மறைமுகமாக இன்றைக்கு அபாயகரமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அதற்கான வேலைகள் நடந்து வருகிறது. அதை தடுக்கின்ற ஒரே சக்தி என்று சொன்னால் அது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இன்றைக்கு காலையிலே எனக்கு இந்த அமைப்பினுடைய கௌரவ தலைவர் வி சங்கர் அவர்கள் என்னிடம் பேசுகின்ற போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு கர்நாடகாவிலே இருக்கக்கூடிய விதான சௌதாவிலே மந்திரிகள் பேசுகிறார்கள், தங்க வயலிலே இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இருக்கிறது இன்றைக்கு பேசுகிறார்கள். இன்றைக்கு அகில இந்திய மட்டத்திலே நம்மளுடைய பத்திரிகையை பார்த்து எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் என்னோடு பேசினார். அவர் பேசுகின்ற போது தங்க சுரங்கத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினார். சேவ் கேஜிஎஃப் அமைப்பினுடைய அந்த ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாம் வெளியிட்ட அந்த பத்திரிகையை அவர் படித்துவிட்டு இன்றைக்கு தங்க சுரங்க பிரச்சனைக்காக இன்றைக்கு டெல்லி வரை நாம் நின்று போராட வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. அதற்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தான் சரியான அமைப்பு என்ற வார்த்தையை அவர் சொன்னார். அதனால் இது நாம் வெறும் விழாவாகவோ வாழ்த்தாகவோ நான் எடுத்துக்கொள்ளாமல் என்னோடு இத்தனை பேர் அணிதிரண்டு இருக்கிறார்கள், நாம் இன்று களத்தில் இறங்கலாம் தங்க வயலை பாதுகாப்பதற்கு என்ப வார்த்தைகளை கூறி என்னை வந்து வாழ்த்தி இவ்வளவு அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துள்ளேன். ஒரு சிறிய பாடலாக பாட விரும்புகிறோம். Sabe